Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன அப்படின்றத நீங்க தயவு செஞ்சு இப்போ இந்த வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க ஃபினான்ஷியலை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நான் கமெண்ட் மூலியமா உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது வந்துட்டு இதுதான், இப்படிதான், ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு. திடீர்னு யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகிறது, யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்படி எமர்ஜென்சி ஃபண்டுன்னா என்னன்னே தெரியாம நம்ம இருக்கிறதுனால தான் ஒரு வேலை இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க கைவிட்டு எண்ணி சொல்லுங்க, நீங்க எத்தனை வருஷத்துக்கு நீங்க ஸ்கூல் ஃபீஸை எந்த வித ஸ்ட்ரகிளும் இல்லாம கட்டியிருக்கீங்க. லோனே வாங்காம, யார்கிட்டையும் கைமாத்து வாங்காம எத்தனை பேர் அதை கட்டியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பைக் திடீர்னு ஒரு ரிப்பேர் வந்துருச்சு அப்படின்னா எத்தனை பேர் அதை வந்துட்டு கரெக்டா எங்கேயுமே கடன் வாங்காம அதை பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யாமலாம் இருக்கு, எல்லாருமே அப்படின்னு சொல்லல. ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு இதை பற்றி வந்துட்டு ஸோ சுத்தமா தெரியல அப்படின்றாங்க. ஸோ இதுல ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கிடையாதுங்க. இது ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான ஒன்று தான். நானும் ஒரு நடுத்தர மனுஷன் தான், நானும் மிடில் கிளாஸ் தான், மிடில் கிளாஸ்னு லோ கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஸோ நானும் அப்படிதான். ஸோ என்ன மாதிரி இருக்கக்கூடிய நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. ஸோ அதுதான் பண்ணாதீங்கன்னு சொல்றது தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறது காரணம் அதுதான். இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதாவது போய் ரிங் அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கலையா, ஸோ வந்துட்டு ஸ்னாப் மின்ட்ல லோன் எடுக்கலையா, அதுக்கப்புறம் வந்துட்டு லேசி பேல மாசம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலையா. அப்ப நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஏன் இந்த தப்பு பண்ணனா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ண முக்கியமான இடம் என்ன தெரியுங்களா? ஸோ நான் வந்துட்டு காரு, பைக்கு இது உடனே வாங்கினது. சரி, ஏதாவது ஒண்ணு நான் வந்து நிறுத்தி இருக்கணும். ஸோ இதை விட்டு தள்ளுங்க, இதை அப்புறம் வந்துட்டு வேற மாதிரி ட்ராக் ஓடிட்டு இருக்குது. ஸோ நானும் அப்படிதான் சொல்ல வரேன். நான் அப்போ நானும் இன்க்ளூடிங் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இந்த புக்கெல்லாம் நான் படிக்கும் பொழுது எனக்கு அதுல நாலேஜ் கிடைக்குது, அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கிடையாது, நானும் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது உங்களுடைய விருப்பம் தான். பட் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றத சொல்ல வேண்டியது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல வேண்டியது கிரியேட்டரா என்னுடைய கடமை, ஃபேமிலின்னு சொல்லிடலாம், ஃபேமிலியே என்னுடைய கடமை. சரி, ஓகே. இப்போ வரைக்கும் நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் பார்த்துட்டு டெக்ஸ்ட் மூலியமா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தான் நம்ம வந்துட்டு அது எமர்ஜென்சி ஃபண்டு, திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லைனா தான் அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்றது இதெல்லாம் எதுவுமே கிடையாதான். எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்றது வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஸோ நான் யூடியூப்ல இந்த ஷாப்பிங் ஆப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க. ஸோ நான் வாங்குற பொருளெல்லாம் அங்கே வந்துட்டு லிங்க் கொடுக்கலாமா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நாளாக இந்த பவர் பேங்க், கொஞ்ச நாள் இல்லை, 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கும், இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிராண்ட் இது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. அந்த யூடியூப்லேயே அந்த லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கேயே வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு எனக்கு இந்த ஹெல்மெட் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ஹெல்மெட்டை வந்துட்டு ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன், இதை பார்த்துட்டு நல்லா இருக்கு ப்ரோ, எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வரைக்கும் அங்கங்கே ஒடுக்கு விழுந்திருந்தாலும் ஸோ இன்னும் அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3-3.5 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. ஆமாம், நான் பைக்கெலாம் இல்லை, அதெல்லாம் அப்பயே வாங்கிட்டேன். 3-3.5 வருஷத்துக்கு மேலே இருக்கு, 4 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குன்னு. ஏன்னா இன்ன வரைக்கும் சூப்பராக இருக்கு. ஏன்னா நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா ₹1 இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறோம். ஓனர் என்னடா வேலை செய்யறான்னு கேட்போம், என்னடா வேலை செய்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ வந்து ஸ்டார்டிங் இப்பெல்லாம் கேட்டால் அதெல்லாம் முடியாது, தான் போ அப்படின்ட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்படிலாம் இருந்து நான் ₹1 செலவு பண்ணுறதா இருந்தாலும் அந்த பொருள் நமக்கு சரியானதா, அந்த பொருள் நமக்கு யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு தான் வாங்குவோம். ஏன்னா ஈவன் இப்போ வரைக்கும் இது யூஸ் ஆகிட்டு இருக்குது. இது எதுக்காக இப்போ போட்டு வச்சிருக்கேன்னா, இந்த ரிங் லைட் இருக்கு பாருங்களேன், இந்த ரிங் லைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா விடிகாலம்லாம் எடுக்கும் போதெல்லாம் இந்த இது வராது, வெளிச்சம் கிடைக்காது, அதனால வந்துச்சு. சரி, இந்த மாதிரி ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் சைடில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க, தேவைன்னா மட்டும்தான். சரி, ஓகேங்க. இப்போ இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு வச்சுட்டு இருக்கோம். பட் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ஒரு 6 மாசம் உங்களுக்கு வேலை போயிடுச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் நீங்க வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இருக்குது, உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இருக்கு. இதுக்கு இடையில ஒரு எமர்ஜென்சி அப்படின்றது தான் அந்த இடத்துல ஒரு ஆட் ஆகுது. பார்த்தீங்கன்னா அது எமர்ஜென்சியே கிடையாது, அது அன்றாட இல்லை, நம்ம எடுத்து வைக்கணும்.
இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி லைஃப் டைம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறது, லைஃப் கவர் இன்சூரன்ஸ் அப்படின்றது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகிறது, காய்ச்சல் வர்றது எல்லாமே லொட்டு லொசுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சொல்கிறேன், ஒரு தோராயமாக சொல்கிறேன், நான் ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னா அந்த 1 லட்ச ரூபாய நீங்கள் 6 மாசமா வந்து டோட்டல் பண்ணிக்கோங்க. 6 மாசம் வரைக்கும் யாருக்கிட்டையும் கைமாத்து வாங்கக்கூடாது. உங்க வீட்டில் நகை தனியா இருக்கணும். அந்த நகையை நீங்க அடமானமும் வைக்கக்கூடாது, விற்கவும் கூடாது. ஸோ லோனும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நீங்க 6 மாசம் வரைக்கும் இந்த ஒரு கடன் அப்படின்றத டேக்கிள் பண்ணணும். அதாவது அதை வந்துட்டு நீங்க கடனே எடுக்காம அந்த 6 மாசத்தையும் ஓட்டணும், அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும். அதுதான் வந்துட்டு உண்மையாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம எமர்ஜென்சி பண்ண ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ஒரு எமர்ஜென்சியா ஒரு 10,000 வேணும், ஒரு 5,000 வேணும், இந்த அப்ளிகேஷன் கிடைக்குமா அந்த அப்ளிகேஷன் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாதான். அப்ப நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதனாலதாங்க திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துன்னா நம்ம கடனை நோக்கி தான் ஓடுறோம். அந்த அப்ளிகேஷன் நான் கரெக்டாக கட்டிட்டு வரேன், அவன் எனக்கு மறுபடியும் லோன் கொடுப்பான், இல்லை வந்துட்டு என்கிட்ட நகை இருக்கே நான் அதை வச்சு பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கடனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்னுடைய பிஸ்னஸும் போயிட்டு இருக்குது, சரி வந்துட்டு என்னுடைய வேலையும் போயிட்டு இருக்குது. ஸோ இடையில பார்ட் டைம் வேலைலாம் பார்க்குறேன் நான். இந்த மாதிரி பண்ணுறது எதுக்காகனா, நாளைக்கு ஒருத்தர்கிட்ட போய் கையேந்து நின்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இது வாலிப வயசுன்ற மாதிரி இந்த வயசுல நம்ம சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கூச்சப்படவே கூடாது. நம்ம ஒன்று யாருக்கிட்டையும் போயிட்டு கையேந்தில் ஐயா சாமி எனக்கு 10 ரூபா கொடுன்னு வந்து நம்ம கேட்கல. அதாவது ஒரு சேயிங் இருக்கு, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கடனோட எழுந்துக்கிறத விட, அதாவது கடன்காரன் வீட்டுக்கு வாசலுக்கு வந்துருவானோ அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கிறத விட, நைட்டு தூங்கிட்டு நைட்டை தூங்க போகும் பொழுது பட்டினியா தூங்க போலான்னு சொல்றாங்க. பட்னியா கடந்தாலும் கிடக்கலாம், கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது டோட்டலா சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை இக்னோர் பண்ண பார்க்கணும். அப்படி நீங்க கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடனை கரெக்டாக வந்து மாசம் மாசம் கரெக்டாக இஎம்ஐ கட்டணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்க கொண்டு வந்துடும். ஈவன் இதுல வந்துட்டு நீங்க இஎம்ஐலாம் வச்சிருக்கீங்களா, அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றதுல இந்த இஎம்ஐயும் அடக்கம், அதுவும் இதுல ஒரு அடக்கம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது உள்ள வருது. அதனாலதான் பணக்காரங்க எதனாச்சும் பிசினஸ் லாஸ் ஆனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க வெளியில யார்கிட்டையும் காசை கை நீட்டி வாங்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்களுடைய தேவைக்கான அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் அவங்கள மேலும் மேலும் பணக்காரங்களாக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பிசினஸ் வந்துட்டு செட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாசத்துல செட் ஆயிடும், ஒரு 3-4 மாசத்துல செட் ஆயிடும், ஒரு 5-6 மாசத்துல கூட செட் ஆயிடும். 6 மாசம் அவங்களாம் 1 வருஷம் வரைக்கும் எடுத்து வைப்பாங்களாம். பட் நமக்கு ஒரு 6 மாசம் இருந்தாலே போதாதுங்களா? அதனால முதல் உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு தாங்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய அன்றாட செலவுகளையும் பார்த்துக்கிட்டு மெயின் டார்கெட்டு ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னு கால்குலேட் போட்டு 6 மாசம் வரைக்கும் நீங்க ஒரு டார்கெட் அப்படின்றத வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி ஓடுங்க. மாசம் சம்பாதிக்கிறீங்க, அதை செலவு பண்றீங்க, கடன் கட்டுறீங்க, அதெல்லாம் வேற விஷயம், அது வேறங்க. அதே போலவே இந்த சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சேவிங்ஸ் முதல்ல இதுல சேவ் பண்ணோம், அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீங்க சேவிங்ஸ்குள்ளேயே போவீங்க. அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு சேவிங்ஸ் அந்த கான்செப்ட் வரும். அதாவது நீடுக்கும் வாண்ட்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடிக்கடி நிறையா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அங்கே நான் ஷேர் பண்ணுவேன். அதுவும் இன்ஸ்டாவில் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப்பாக நிறைய விஷயங்கள் அப்படின்றது பேசுவேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்கிற உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.